சமாதானமானார். நம்ம சாபத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்து நம்பினா போதுங்க. இயேசு சாபத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், என் பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம்பிட்டா போதுங்க. நம்மள இருக்க எல்லா கஷ்டங்கள், சாபங்கள், பாவங்களை மாற்றி புது வாழ்வு தந்து வாழ வைக்க அவர் நல்லவரா இருக்கிறாருங்க. ஏன் மனிதன் சந்தோஷமா இருக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல? மனுஷன் இருக்கிற காரியம் பாவங்கள், அக்கிரமங்கள். ஆனா பாவத்துக்கு பரிகாரம் இயேசு தாங்க. பாவத்துக்கு பரிகாரம் இயேசுதான். ஏன்னா இயேசுதான் பலியா இருக்கிறார் பாருங்க. முழு உலகத்துக்காக ஒரே ஒரு தெய்வம் பலியா இருக்கிறார், அவர் தான் இயேசு. அந்த தெய்வம் தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். நமக்கு பலியான தெய்வம், நமக்காக பலியான தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. ஆமா, நம்மலாம் அநேக என்னென்னவோ காரியம் செய்து சந்தோஷத்துக்காக என்னென்ன காரியம் செய்யறோம். ஆனா சந்தோஷம் இல்ல மனிதன் வாழ்க்கையில. ஒரு சில நிமிஷங்கள், சில மணி நேரங்கள் சந்தோஷத்துக்காக போதை பழக்கம் யூஸ் பண்றோம். ஆனா நிரந்தரமான சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனா ஆண்டவராகிய தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை முழுதுமா சந்தோஷங்க, சமாதானங்க. அந்த சமாதானத்தை யாரும் விவரிக்க முடியாதுங்க. விவரிக்க முடியாத சமாதானத்தை இயேசு இலவசமா தருக. நம்பினா போதுங்க, என் இயேசுவை நம்பினா போதும். அந்த இயேசு தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அம்மா, இந்த பூமியில வாடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நிஜமாகவே பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஆண்டு விழுத தருகிறார். ஆனா பூமிக்குரிய வாழ்வு முடிந்த பிறகு நமக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு, பரலோக வாழ்வு. அந்த வாழ்வுக்கு வர வேண்டும் என்றால் பூமியில வாடும்போது மெய்தெய்வமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான். மனிதன் மண்ணோடு மண் போறனல்ல, மனிதனுக்கு ஒரு நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு. அந்த வாழ்வுக்கு வர வேண்டும் என்றால் பூமியில வாழும் போது மெய்தெய்வமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு. நீங்க நினைக்கலாம், இந்த பூமியில வாழ்ந்தேன், இதாடி என் வாழ்க்கை முடிஞ்சது. இல்லைங்க. இந்த பூமிக்குரிய வாழ்வு மனிதனுடைய வாழ்வு அல்ல. நமக்கெல்லாம் இந்த பூமியில எப்படி வாழ்றோமோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி வாழ்வு உண்டு. இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நித்திய வாழ்வு. மரித்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. நம்மை உண்டாக்கின தெய்வத்தோடு காலங்காலமாய் முடிவில்லாத வாழ்க்கை வாழ இயேசு சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லாவற்றையும் நம்முடைய பூமியில வாழும்போது செய்த எல்லா தவறுகளை, பாவங்கள் அவர் ஏற்றுக்கொண்டு விடுதலை தந்து, யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்களை விடுதலை தந்து மோட்ச வாழ்வு சேர்க்க வல்லவரா இருக்கிறாருங்க. ஆமா, ஆண்டவராகிய தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஏதோ ஒரு சத்தம், நீங்க இந்த சத்தத்தை நீங்க அசட்டை பண்ணாதீங்க. இயேசு மெய்யான தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். செக் பண்ணி பாருங்க. இந்த ராத்திரி வேலை ஏசப்பா, இந்த தம்பி ஸ்பீக்கர்ல பேசுற தம்பி சொன்னாலே நீங்க தான் மெய்யான தெய்வம், நீங்க தான் ரட்சகர், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர், சாபத்திலிருந்து விடுதலை தருகிறவர் என்று சொன்னான்னு சொல்லி சொல்லிதான் பாருங்களேன். ஆமாங்க, எல்லா சாபம் மாறிடும். இன்றாட சாபம் மாறிடும். இயேசு நம்பும்போது, இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது சாபம் மன்னிக்கப்பட்டு புது வாழ்வு. ஆமாங்க, புது வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு தர இயேசு நல்லவரா இருக்கிறாங்க. உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஏன்னா ஜெபிக்கணும், பிரார்த்தனை பண்ண வாங்க. நிஜமாகவே இயேசு நம்பி வாங்க. சத்தியமா இந்த